ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது நான் இன்றைக்கி மொச்சை பயிரெலாம் சேர்த்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட்டுக்காலுக்கும் மொச்சை பயிருக்கும் உள்ள காம்பினேஷனே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு, தோசை, இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா. இதை இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ நான் கால் 2 கால் எடுத்திருக்கேன். இது நல்லா வாட்டியே கடையில் கொடுத்துருக்காங்க. நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இதுக்கு வாசனைக்காண்டி பிரியாணிக்கு போடுவோம்ல, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதை எல்லாத்துலேயும் ஒன்று சேர்த்துருக்கேன். அப்போனா தான் அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இந்த ஆட்டுக்காலுக்கு தேவையான 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா மொச்சப்பயிர் நான் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணி இருக்கட்டும். இப்போ குக்கரை எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா அந்த கால்லாம் நல்லா வெந்துருச்சு. மொச்சக்கொட்டையும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், கூடவே தாளிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி. இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம ஆல்ரெடி ஆட்டுக்கால் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஹோம்மேட் வீட்டில் தயாரித்த குழம்பு தூள், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல ஆட்டுக்கால், மொச்சப்பயிறு, அதை இது கூட இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தேங்காய், 1/4 மூடி தேங்காய், 4 முந்திரி பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அப்போனா தான் நமக்கு குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொதி வந்ததுக்கப்புறமா திருப்பியும் இதை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஏன்னா அப்போனா தான் அந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் அந்த காலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும்.
இப்போ குக்கரை மூடி வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கால் வந்து வெந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு இப்போ 10 நிமிஷம் விசில் போட்டு இறக்கிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திக்கான கிரேவி நமக்கு கிடச்சிரும். குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு சூடான ஆட்டுக்கால் குழம்பு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காவோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசை இதுக்கு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.